அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாருக்குமே என்னோட ரமதான் கரீம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோன்பு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இஃப்தியாரிக்கே இருக்கும். ஸோ இன்றைக்கி இஃப்தியாரி என்னோடய சிஸ்டர் வீட்டில், அதாவது என்னோடய தங்கச்சி வீட்டில். ஸோ எல்லாருமே எங்களோட ஃபேமிலியே இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஷர்பத், கஞ்சி, ஃப்ரூட்ஸு, ஸோ பிரியாணி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே உக்காந்தாச்சு. என்னோடய பசங்களும் நோன்பாக இருக்காங்க. ஸோ என்னோடய சிஸ்டரோட அவங்க நாத்தனார் பையன்தான் இவர். ஸோ இப்போ அவர் தான் துவா ஓத போகிறாரு. ஸோ اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم أعنا مع رضاك وحبك يا الله. اللهم أمتنا مع رضاك وحبك يا الله. اللهم أوصل وبلغ مثلك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى حبيبنا ونبينا وشفينا ورسولنا قرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين عاما، ثم إلى أرواح جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى أبي خاصة كلام بشر نور الله مرقده. اللهم اجعل قبرهم نورا ولا تجعل قبرهم نارا. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنة ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم أحينا ما يتنا ما رضاك وحبك يا الله. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. يا الله يا رحمن يا الله. நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாகவோ உள்ரங்கமாகவோ பகிரங்கமாகவோ செய்துவிட்ட அனைத்து விதமான சிறிய பெரிய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்புரியா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் முஸ்லிம்கள் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இதோ இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதே போல மனிதர்கள் தான் யா அல்லாஹ் பலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய யார் யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் பூஞ்சோலை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் வஃபாத்தானார்களோ யா அல்லாஹ்வுடைய கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய கபர்களை நறுமணமிக்கதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய கபர்களை ஒளிமயமிக்கதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய கபர்களை பொருந்திக்கொள்ளக்கூடிய உயர்தரமான கபர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய மனுஷருடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹலாலாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தை முற்றிலும் ஹராமாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய கல்வி பழுதடைந்துவிட்டது யா அல்லாஹ். எங்களுடைய கல்வியில் எல்லாம் இந்த துனியாவினுடைய சிந்தனையில் மூழ்கிவிட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய குப்பைகளை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், சதா நேரமும் யா அல்லாஹ் உன்னை நினைக்கக்கூடிய நசீபை தா யா அல்லாஹ். என்னுடைய ரசூல் மீது
சலவாத்து சொல்லக்கூடிய நசீபை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நஃப்ஸினுடைய தீய விஷயங்களிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நஃப்ஸினுடைய தீய விஷயங்களிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தானியத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆனால் நான் உன்னையும் உன்னுடைய ரசூலையும் நினைக்க மாட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா நேரத்திலும் உன்னையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஐவேளை தொழக்கூடிய நபர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு இக்லாஸை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு தக்வாவை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இறையச்சமுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் திக்ர் செய்ய எல்லா நேரத்திலும் உன்னை திக்ர் செய்யக்கூடிய நசீபை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல் நிறைந்த ஆஃபியத்தை தாயா அல்லாஹ். ஷிஃபாவை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்களையும் நீ நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பலா முசீபத்துகளை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தானியத்தை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கடன் சுமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ பரக்கத்தினால் கபூல் செய்கிறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஃபைரி கல்கி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லா துவா ஓதி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஒருத்தர் மாற்றி மாற்றி நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நோன்பு இன்றைக்கி திறக்கணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி அதால் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஃபாஸ்டிங்கு. ஸோ பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் வச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ வந்து நம்ம நோன்பு திறக்க போகிறோம். ஸோ அல்ஹம்துலில்லா நல்லபடியாக இந்த நோன்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஷர்பத்து அது மாதிரி கஞ்சி ஃப்ரூட்ஸு யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக உட்காந்து நம்ம இஃப்தியாரி செய்யும்போது அதில் நிறைய பர்க்கத் இருக்குது. அல்ஹம்துலில்லா நம்மளோட துவாக்களும் கபூலாகும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இன்றைக்கி நோன்பு முடிஞ்சிடுச்சு. அல்ஹம்துலில்லா பேரிச்சப்பழம் சாப்பிட்ட உடனே நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம வயிற்றில் ஃபஸ்ட்டு தண்ணி போய் விழும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அல்ஹம்துலில்லா எப்போவுமே வந்து இஃப்தியாரி பண்ணும்போது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அதாவது ஃபேமிலி பசங்களோடு உட்கார வச்சுட்டு நம்ம துவா எல்லாம் செய்யும்போது அல்லாஹாலா சீக்கிரமாக அந்த துவா வந்து கபூல் செய்வான். ஸோ பசங்களெல்லாம் இந்த மாதிரி அவங்க நோன்பு இருக்காங்களோ இல்லையோ அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம பெரியவங்க அதாவது அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்க, அது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வரும். ஸோ பாருங்கள் அவங்க நோன்பு இருக்கோ இல்லையோ சின்ன பசங்களே இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஷர்பத்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கும்போது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் பசங்க வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் நடக்குது. சின்ன பசங்களை எல்லோரும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அல்ஹம்துலில்லா எங்களோட நோன்பு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து தொழுதுட்டு அடுத்து இஷா முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் தராவிக்கு போனோம். அல்ஹம்துலில்லா.